ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெப்பர் மிட்டாய். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு vlog தான். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போலாம். நாங்க வந்தப்போ இருந்ததை விட இப்ப ஹெவியான ரஷ். அப்படியே கியூ நிக்கிட்டு போகுது போய்கிட்டே இருக்கு. எங்க இருந்து எங்க போகுதே தெரியல. 50 ரூபாய் டிக்கெட்டுக்கே இவ்வளோ கியூ நிக்குது. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அங்கே இருந்து இருக்கு. எங்க போனாலும் பாப்பாவோட திங்ஸை கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா அவ திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான்னா அப்போ போயிட்டு நம்ம அவசரத்துல கார்ல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. அதனால கையிலேயே வச்சு சுத்திட்டு இருந்தேன். பண்ணாரியம்மனை கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம். வெளியே எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்க கோவில்ல போய் சாமி கும்பிட்டதை விட வெளியில இருக்கிற மக்களுக்கு நாங்க அன்னதானம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா நைட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ட்டு. இதே மாதிரி இனிமே எங்க போனாலும் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். இது வீடியோவோட கண்டினியூவா நான் உங்ககிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பண்ணாரியம்மன் கோவில்ல இருந்து நெக்ஸ்ட் நாங்க போன இடம் தான் பவானிசாகர் டேம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம பவானிசாகர் டேம்ல இருக்கோம். ஆனால் இங்கே என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாப்பா கூட நான் இங்கே இருந்துட்டேன். பாப்பா, நான், பாப்பாவோட அப்பா, மீதி எல்லாரும் எல்லா பக்கமும் சுற்றிட்டு போனாங்க. என்னால் எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் கிளிப்பிங்ஸ் நான் போடுறேன். இங்கே போட்டிங் போயிட்டு இருக்காங்க. இதுதான் நான் எடுத்த கிளிப்பிங்ஸு. பவானிசாகர் ரீச் ஆன உடனேயும் பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. டிக்கெட் எடுத்துட்டு வேகமா அவளுக்கு அந்த எமர்ஜென்சியா எடுத்துட்டு வந்திருந்த மில்க் பவுடர் போட்டு ஆத்தி அவளுடைய அழுகையை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேஸா பார்த்து போய் உட்காந்து நாங்க அன்னதானம் கொடுத்ததுல 4 பேக்கெட் சாப்பாடு மீதி இருந்தது. நாங்க 5 பேர் இருந்தோம். அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாரும் சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. எல்லாரும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அங்க இருக்கிற பார்க்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க ஒரு கேம் விளையாண்டோம். அதுக்கு எனக்கு ஆறுதல் பரிசா இந்த பாண்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டேமை மட்டும் போய் பார்த்துட்டு நாங்க போய் அவங்களோட ஜாயின் ஆயிட்டோம். அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். ட்ரிப் எப்படிப்பா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. காலையில் நாங்கள் நேரமாக கிளம்பி பண்ணாரியம்மன் போயிட்டு அங்கே சாமி பார்க்கறதுக்கு அங்கேயே ஒரு 2 hours ஆயிடுச்சு. அங்கே முடிச்சுட்டு நேராக பவானிசாகர் வந்துட்டோம். பவானிசாகர் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பி போகிறோம். இவங்களாம் தான் போய் சுற்றி பார்த்தாங்க. நானும் பாப்பாவும் அவங்க அப்பாவும் இங்கே தான் இருந்தோம் ஒரு இடத்துல. என்னுடைய ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்ட் ஆயிருக்குன்னு. ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.